பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்களை மறுபடியும் சந்திப்பதிலே நான் கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் பன்மடங்கு ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. அவர் அபிஷேகம் எனக்குள்ளே, தேவ அபிஷேகம் எனக்குள்ளே, அபிஷேகம் எனக்குள்ளே, தேவ அபிஷேகம் எனக்குள்ளே, வல்லமையின் அபிஷேகம், வரங்களின் அபிஷேகம், கிருபையாய் எனக்குள்ளே, வல்லமையின் அபிஷேகம், வரங்களின் அபிஷேகம், கிருபையாய் எனக்குள்ளே. ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஆமென். ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஆமென். ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஆமென். ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. அவர் அபிஷேகம் எனக்குள்ளே, தேவ அபிஷேகம் எனக்குள்ளே, அபிஷேகம் எனக்குள்ளே, தேவ அபிஷேகம் எனக்குள்ளே, வல்லமையின் அபிஷேகம், வரங்களின் அபிஷேகம், கிருபையாய் எனக்குள்ளே, வல்லமையின் அபிஷேகம், வரங்களின் அபிஷேகம், கிருபையாய் எனக்குள்ளே. மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலும் இந்த தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலையும் தேவ வல்லமையான அபிஷேகத்தை இறக்கும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த தேவ செய்தியை என்னை மறைத்து நீர் வெளிப்படும், கேட்கிற ஜனங்களை ஆறுதலடைய செய்தாலும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் தேவ செய்திக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். தேவனுடைய பிள்ளைகள் கவனியுங்கள். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான என் தேவச்சனமே, இந்த நாளில் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிற வேத வசனத்தை கவனிக்கும் பொழுது இங்கே சொல்லப்படுகிறது, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்திலே வரும்போது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்திலே வரும்போது முதலாவது நீங்கள் என்ன அடைவீர்களாம்? பலன் அடைவீர்களாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் நீங்கள் எவ்வளவு பலவீனத்தோடு இருந்தாலும் சரி, மனக்கவலைகளோடு, பாரத்தோடு, வேதனையோடு, உற்சாகம் இல்லாமல், சோர்ந்து போய் மன நிம்மதி இல்லாமல், சஞ்சலத்தோடும் வேதனையோடும் கண்ணீரோடும் பாரத்தோடு இருந்து, ஆண்டவரே என் நிலைமை இப்படி ஆயிற்றே, என் சூழ்நிலை இப்படி ஆயிற்றே, இனி நான் என்ன செய்ய போகிறேன், இனி நான் எப்படி எழும்ப போகிறேன், படுத்த படுக்கையிலாம் நான் இருக்கிறேன், நடக்க முடியலையே, நான் பலவீனமாக இருக்கிறேனே, பலவீனமாக இருக்கிறேன் என்று சொல்லி கவலையோடு பாரத்தோடு இருந்து இந்த தேவ செய்தியை கேட்கிற தேவ பிள்ளையே, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிற வசனத்தை நீங்கள் தெளிவாக கேட்கும்போது கர்த்தருடைய ஆவியானவரே இன்றைக்கு உங்களோடு கூட இடைப்படுவார். கர்த்தருடைய ஆவியானவரே உங்களை தொடுவார். நீங்கள் எந்த பலவீனத்தில் இருந்தாலும் இன்றைக்கு கர்த்தருடைய வல்லமை உங்கள் மேலே இறங்கி வரும்போது, அந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் உங்கள் மேலே தொடும் பொழுது, அந்த பரிசுத்தாவின் வல்லமை உங்கள் மேலே இறங்கி வரும் பொழுது, நிச்சயமாகவே உங்கள் பலவீனங்கள் மாறி நீங்கள் உற்சாகத்தின் ஆவியோடு எழும்பி பிரகாசிக்கிற பிள்ளைகளாய் மாற்றுவதற்கு தேவன் வல்லவராய் இருக்கிறார். அந்த தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அவனுக்குள் பரிசுத்தாவின் அபிஷேகம் வந்துவிட்டது என்று சொன்னால் அவன் புது பலன் அடைகிறான். அவனுடைய பலவீனங்கள் எல்லாம் மாறுகிறது. அவனுடைய உற்சாகம் தெளிவாய் வருகிறது. சோர்வின் ஆவிகள் விலகிறது. அவன் கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து உயர 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 எழும்பி பிரகாசிக்கிறவனாய்
பறக்கிறவனாகத்தான் காணப்படுவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுதான் வேதம் சொல்லுகிறது. நீங்கள் பரிசுத்தாவின் வல்லமை உங்கள் மேலே வரும்போது நீங்கள் பலன் அடைந்து என்ன செய்வீர்களாம்? கழுகுகளைப் போல செட்டைகள் அடித்து எழும்புவீர்களாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த அளவுக்கு பலனை கொடுக்கிறவர் யார் என்றால் இந்த பரிசுத்த ஆவியானவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவச்சனமே, இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம்தான் ஒரு தேவ பிள்ளைக்கு கட்டாயம் அவசியமாக இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு அநேகர் அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் வேண்டாம், எனக்கு அது தேவையில்லை என்று சொல்லுகிறவர்கள் ஏராளமானவர்கள் இருக்கிறார்கள். பரிசுத்த ஆவியை குறித்து கேள்விப்பட்டவர்களும் இப்படித்தான் சொல்லுகிறார்கள். பரிசுத்த ஆவியை குறித்து கேள்விப்படாதவர்களும் சொல்லுகிறார்கள், எனக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் வேண்டாம், எனக்கு அந்த அபிஷேகம் என்பது தேவையில்லை, அது எதுக்கு வேணும், அது எதற்கு, அப்படி எல்லாம் சொல்லுகிறார்கள். ஆனால் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற தேவ பிள்ளைகள் ரொம்ப கவனமாக கவனிக்க வேண்டிய காரியம் என்ன? தேவன் உங்களுக்கு எதற்காக பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை தந்தாரோ அந்த அபிஷேகத்தின் நிமித்தமாக உங்களுக்கு பல நன்மைகள் உண்டாகும்படியாக கர்த்தரே உதவி செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகள் பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றிருக்கிறார்கள். இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகள் அபிஷேகம் இல்லாமலும் இருக்கிறார்கள். ஆனால் எல்லாருமே சபைக்கு தான் போவார்கள், சர்ச்சுக்கு போகத்தான் செய்வார்கள். இன்றைக்கு அநேகர் சொல்லுகிறார்கள், இந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் அது பெந்தேகோஸ்தே சபையை சார்ந்தவர்களுக்கு தான் கிடைக்கும், மற்றவர்களுக்கு கிடைக்காது என்று சொல்லி அநேகர் சொல்லுகிறதை நம் காதால கேட்கிறோம். என் அன்பின் தேவச்சனமே, அப்படி அல்ல, அப்படி அல்ல. பரிசுத்த ஆவியானவர் ஒரு குறிப்பிட்ட நபருக்காக மாத்திரம் கொடுக்கிறவர் அல்ல, ஒரு குறிப்பிட்ட நபருக்கு மாத்திரம் பரிசுத்த ஆவி கிடைப்பதற்காக அல்ல. பரிசுத்த ஆவியானவர் எல்லார் மேலையும் பொழிந்தருள அவர் ரெடியாக இருக்கிறார், அவர் வல்லவராக இருக்கிறார். என் அன்பின் தேவச்சனமே, வேதம் சொல்கிறது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்று வேதம் சொல்கிறது. அப்படியானால் பரிசுத்த ஆவியின் வரம், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், பரிசுத்த ஆவியின் கிருபை வரங்கள் எனக்கு வேண்டும் என்று சொல்லி எந்த ஒரு மனுஷன் தாகத்தோடு வாஞ்சையோடு எதிர்பார்ப்போடு கேட்கிறானோ அவனுக்கு தேவன் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அது ஒரு குறிப்பிட்ட நபருக்காக மட்டுமல்ல, வேதம் நமக்கு தெளிவாகவே சொல்லுகிறது. அதே அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால், கடைசி நாட்களில் நான் மாமிசமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று தான் சொல்லுகிறார். கடைசி நாளில் மாமிசமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்கிறார். அப்படியானால் என் தேவன் பரிசுத்த ஆவியின் வல்லமையை ஜனங்கள் மத்தியில் பெரியோர் சிறியோர் என்று பாராதபடிக்கு ஜனங்கள் மத்தியில் ஊற்றுவதற்கு தயாராக இருக்கிறார். ஆனால் பெற்றுக்கொள்வதற்கு நம்ம தயாராகணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லாதபடிக்கு தேவன் எனக்கும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை தருவார். அந்த அபிஷேகத்தினால் நானும் ஜெயம் பெறுவேன், நானும் பிரகாசிப்பேன் என்கிற ஒரு எண்ணம், ஒரு தாகம், ஒரு வாஞ்சை இருக்குமானால் நீங்களும் தேவ சமூகத்தில் இருந்த ஆண்டவரே எனக்கும் அந்த அபிஷேகத்தை தாரும் என்று சொல்லி கேட்டார். உங்களுக்கும் தேவன் தருவதற்கு வல்லவராகவே இருக்கிறார். அந்த தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு அநேகர் இடத்திலே இன்றைக்கு அநேகர் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறார்கள். ஆனால் எதற்காக இந்த அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம் என்பது தெரியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் கேட்டால் சொல்லுவாங்க, நான் பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றிருக்கிறேன், அந்நிய பாஷை பெற்றிருக்கிறேன் பிரதர், ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறேன் பிரதர், இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. எதற்கையா இதற்கெல்லாம் நீ பெற்றிருக்கிற? எதற்காக இந்த அபிஷேகத்தை பெற்றிருக்கிற? எதற்காக இந்த அந்நிய பாஷையை பெற்றிருக்கிற என்பதனை குறித்து தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த அபிஷேகம் என்பது ஒரு நுகத்தடிகளை முறிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் உங்கள் கையில் இருக்கிற அபிஷேகத்தை வச்சுக்கிட்டு, உங்களுக்கு தேவன் தந்த அபிஷேகத்தை வச்சுட்டு நீங்கள் பல விதத்திலும் வேதனையும் கண்ணீரும் பாடுகளும் நஷ்டத்தோடு தான் இருக்கிறீங்க. அன்பின் தேவச்சனமே, அந்த நஷ்டப்பட வேண்டிய அவசியம் நீங்க இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறீங்க. அப்படி பெற்றிருந்தும் நீங்கள் இன்றைக்கும் வேதனையோடு கண்ணீரோடு பாரத்தோடு துக்கத்தோடு தான் இருக்கிறீங்க, அழுதுகிட்டே இருக்கிறீங்க.
அருமையான தேவச்சனமே, இந்த அபிஷேகம் உங்களுக்குள்ளே இருக்கும் போதே நீங்கள் துக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவரே உங்களை சரியான பாதையில் வழி நடத்துவார், சரியானபடி போதிப்பார், சரியான நேரத்தில் உங்களுக்கு ஆறுதல் செய்வார், எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருந்து உங்களுக்கு நன்மையை செய்வார். அப்படியானால் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் பரிசுத்தாவின் அபிஷேகம் எவ்வளவு முக்கியம் என்பதனை பார்த்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ பிள்ளையானவள் அல்லது அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ பிள்ளையானவன், நீ ஒவ்வொரு நாளும் ஆவில நிறைந்து அபிஷேகத்தில் நிறைந்து நீங்கள் செபித்து தேவனை மகிமைப்படுத்தும் பொழுது அந்த அபிஷேகம் அநேக கட்டுகளை உடைக்கும், நுகத்தடிகளை முறிக்கும், அநேக காரியங்களை ஜெயமாக்கும். உனக்கு விரோதமாக 1000 அல்ல 10,000 பேர் எழும்பியிருந்தாலும் அது உன்னை ஒன்றும் சேதப்படுத்தாது. அந்த அளவுக்கு அபிஷேகம் உனக்குள்ளே இருந்து கிரியை செய்யும். அது மாத்திரமல்ல, அநேக பிள்ளை சுனி கட்டுகள், மந்திரவாத செயல்பாடுகள், ஏவல்கள், செய்வனை போன்ற கட்டுகளை எல்லாம் முறியடிக்கிற ஒரு மகாபரிய சக்தி எதுக்கு உண்டு சொன்னால் இந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்கு உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகள் பரிசுத்தாவியை குறித்து கேவலமாக சொல்றாங்க, அநேகர் பரியாசம் செய்கிறாங்க, அநேகர் தூசிக்கிறாங்க, ஒரு அவமானப்படுத்துறாங்க. ஒரு பிள்ளை அபிஷேகத்தில் நிரம்பி ஜெபம் பண்ணிட்டால் அவளை பார்த்து கிண்டல் பண்ணவும் கேலி பண்ணவுமாக இன்றைக்கு அநேக இடங்களில் காணப்படுகிறது. என் அன்பின் தேவஜனமே, ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்தாவிக்கு விரோதமாக எவன் ஒருவன் பேசினாலும் அவனுடைய பாவம் மன்னிக்கவே படாது என்று வேதம் சொல்லுகிறார். அவன் செய்த பாவம், அவன் செய்த அக்கிரமம் மன்னிக்கவே படாது. பரிசுத்தாவிக்கு விரோதமாக ஒருத்தன் பேசித்தாலே அது மன்னிக்கவே படாது என்று தான் வேதம் சொல்கிறார். ஆகியனாலே பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றவன் மேலே வேதம் இன்னும் சொல்கிறது, கைகளை போடாதே என்று சொல்லப்படுகிறது. அப்போ பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றவன் மேலே கைகளை போடுறாத, அது மகா பெரிய ஆபத்தா உனக்கு முடிந்திரும் என்று சொல்லுகிறார். என் அன்பின் தேவச்சனமே, இவ்வளவு பலமுள்ள ஒரு பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் இருக்கும்போது நீங்கள் ஏன் கலங்குறீங்க? ஏன் நீங்கள் துக்கப்படுகிறீங்க? ஏன் நீங்கள் வேதனைப்படுகிறீங்க? ஏன் நீ சஞ்சலப்படுகிறீங்க? ஏன் நீங்கள் பலவீனத்தோடு இருக்கிறீங்க? ஏன் உங்களால் ஜெயிக்க முடியல அப்படின்னு சொன்னால் 2 காரியம்தான். ஒன்று, நீங்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பயன்படுத்த வேண்டிய நேரத்தில், பயன்படுத்த வேண்டிய இடத்துல, பயன்படுத்த வேண்டிய சமயத்தில் நீங்கள் பயன்படுத்த மாட்டேங்கிறீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகள், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றவர்கள் சபையிலே போய் நல்ல ஜெபம் பண்ணுவீங்க, நல்ல அபிஷேகத்தில் நிரம்பி அந்நிய பாஷையில் நிரம்பி நல்ல நீங்கள் தேவனை ஆர்ப்பரித்து மகிமைப்படுத்துவீங்க. அது நல்லது தான். ஆனாலும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற போராட்டம், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற போராட்டம், உனக்கு இருக்கிற பிரச்சனைங்கிற போராட்டம், இது எல்லாம் நீங்கணும்னா நீ உன்னுடைய வீட்டிலே அந்த அபிஷேகத்தில் நிரம்பி செபிக்கிற ஒரு மகனாக நீ மாற வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த அபிஷேகத்தை உன் வீட்டிலும் அப்படியே காட்டு. அந்த அபிஷேகத்தை வீட்டில் பயன்படுத்து. அந்த வீட்டில் துதி, வீட்டில் வைத்து ஜெபம் பண்ணு, வீட்டிலே தேவனை மகிமைப்படுத்து. அது ஆவில நிறைந்து, அபிஷேகத்தில் நிறைந்து, அந்நிய பாஷையில் நிறைந்து, கைத்தாள ஓசையுடைய கர்த்தரை நீ மகிமைப்படுத்து. தேவ பிரசன்னம் குடும்பத்தில் இறங்கும். உன் மூலமாய் அநேக தடைகளை கர்த்தருடைய ஆவியானவர் உடைப்பார். தேவ பிள்ளையே, அநேக தடைகளை கர்த்தருடைய ஆவியானவர் உடைப்பார். நீ ஜெயம் எடுக்க வேண்டிய பிள்ளை இன்றைக்கு சோர்ந்து போய் இருக்கிற, நீ ஜெயம் எடுக்க வேண்டிய தேவனுடைய பிள்ளை நீ சோர்ந்து போய் இருக்கிற. உலகத்தில் அபிஷேகம் இருக்கிறது, அந்நிய பாஷை இருக்கிறது, மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்திருக்கிற, கிருபைகளை எடுத்திருக்கிற, வரங்களை வைத்திருக்கிற. ஆனாலும் நீ இன்றைக்கு சோர்ந்து போய் இருக்கிறன்னா காரணம் என்ன தெரியுமா? உன்னால உன் குடும்பத்தில் செபிக்க முடியல, துதிக்க முடியல, பாட முடியல, தேவனை ஆராதிக்க முடியல, மகிமைப்படுத்த முடியல, கைகளை தட்டி ஆர்ப்பரிக்க முடியாம, அபிஷேகத்தில் நிரம்பி செபிக்க முடியாதபடி நீ அழுது கொண்டும் வேதனையோடும் பாரத்தோடும் துக்கத்தோடு இருந்து கொண்டு இருக்கிறதை கர்த்தருடைய ஆவியானவர் அறிவார். ஆனால் கலங்காதே. உனக்கு தந்த அபிஷேகம் சும்மா சாதாரண அபிஷேகம் அல்ல, அது ஜெயம் எடுக்கிற அபிஷேகமாக இருக்கும். அது ஜெயம் எடுக்கிற அபிஷேகமாக இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறார்கள் என்று சொன்னேன். இன்னும் அநேக தேவ பிள்ளைகள் சொல்லுறாங்க, பரிசுத்தாவின் ஒன்று உண்டா? எங்களுக்கு தெரியவே தெரியாதே
அப்படியா, கண்டிப்பா பரிசுத்தாய் பெறணுமா, அந்நிய பாஷை பெறணுமா, மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கணுமான்னு சொல்லி கிறிஸ்தவர்களே கேட்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவச்சனமே, இது இன்றைக்கு நேற்று கேட்டதில்லை. அருமையான தேவச்சனமே, இங்கு வேதம் தெளிவாக சொல்லுது பாருங்க. அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கிறேன், கவனியுங்கள். நீங்கள் விசுவாசிகள் ஆனபோது பரிசுத்தாவியை பெற்றீர்களா என்று கேட்டான். அதற்கு அவர்கள் பரிசுத்தாவி உண்டென்பதனை நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்றார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தாவி உண்டு என்பதை குறித்து நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லைங்கிறாங்க பாருங்க. என் அன்பின் தேவஜனமே, கேள்வியே படாத போது எங்கிருந்து இந்த அபிஷேகத்தை வாஞ்சிப்பார்கள்? எங்கிருந்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வார்கள்? ஆகினாலே கேள்விப்பட வேண்டியது அவர்களுடைய வேலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகினால தான் இப்படி கேள்விப்படாத ஜனங்களுக்கு கேள்விப்பட வைக்க வேண்டியது யார் என்றால், இந்த ஜனங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டிய நபரே யார் என்றால் ஊழியக்காரர்கள் தான். இது ஒரு குறிப்பிட்ட சபைக்காரங்களுக்கு மட்டுமல்ல, எல்லா டினாமினேஷன்ல இருக்கிறதான தேவ பிள்ளைகளும் இந்த பரிசுத்தாவியை குறித்து கேள்வியும் படணும், அதே நேரத்தில் அந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளவும் வேண்டும் என்று வேதத்தில் தெளிவாக சொல்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாவர் மேலே என் ஆவியை ஊற்றுவேன், யாவர் மேலே ஊற்றுவேங்கிறார். அப்படியான குறிப்பிட்ட நபருக்காக மட்டுமல்ல, அது ஊழியக்காரர்களுக்கு தான் கிடைக்கும், அது ஊழியக்காரி தான் கிடைக்கும், அது அந்த ஆளுக்கு தான் கிடைக்கும், இது இந்த ஆளுக்கு தான் கிடைக்கும், எனக்கெல்லாம் கிடைக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லாதீங்க. நீங்க வாஞ்சித்தா, நீங்க எதிர்பார்த்தா, நீங்க ஆசைப்பட்டா, நீங்க தாகத்தோடு தேவனை எனக்கு அந்த அபிஷேகம் வேணும்னு கேட்டா தேவன் தர வல்லவராக இருக்கிறார். ஏன் நீங்க பயப்படுறீங்க? எதுக்கு நீங்க பயப்படுறீங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் இந்த எல்லா சபைகளிலும் இந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை குறித்து போதிக்க வேண்டியது ஊழியக்காரனுடைய கடமையா இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை குறித்து கட்டாயம் போதிக்க வேண்டும். சில இடங்களில் நம்மளை கூப்பிடுறாங்க, எங்க சபையில வந்து நீங்க செய்து கொடுங்க, இல்லை இந்த கன்வென்ஷன்ல வந்து பேச வாங்க, அல்லது இந்த விழிப்பு ஜெபத்தில் வந்து பேச வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. கூப்பிடும் போதே ஒரு வார்த்தையை சொல்லி தான் நம்மளை கூப்பிடுவாங்க. என்ன கூப்பிடுறாங்கன்னா, என்ன சொல்லி கூப்பிடுறாங்க அப்படின்னு சொன்னா, பிரதர் இந்த பரிசுத்தாவை பற்றிலாம் பேசக்கூடாது, மூழ்கி ஞானஸ்நானத்தை பற்றிலாம் பேசக்கூடாது, ரட்சிப்பை குறித்தெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் கூப்பிடுறாங்க பாருங்க. அப்படியானால் இந்த மூன்றையும் குறித்து சொல்லாமல் ஒரு ஊழியக்காரன் பேசிட்டு வருவானே ஆனால் அவன் ஊழியம் செய்து ஒரு பிரயோஜனம் கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மூன்றும் மகா பெரிய சுவிசேஷம். இது இந்த மூன்றும் தான் தேவ ராஜ்யத்துக்கு நம்மை அழைத்து செல்லக்கூடியதான, ஜனங்களை கொண்டு செல்லக்கூடியதான வழிமுறையை காட்டி கொடுக்கிற ஒரு உபதேசத்தை நீ சொல்லவே கூடாது என்று சொன்னால் அந்த ஜனங்களுடைய நிலைமை என்ன? அந்த ஜனங்களுடைய நிலைமை என்ன? பரிசுத்தாவியை குறித்து அவன் சொல்றான், நான் கேள்விப்பட்டதே இல்லை, அந்த அபிஷேகத்தை குறித்து நான் கேள்விப்பட்டதே இல்லைங்கிறான். என் அன்பின் தேவ ஜனமே, எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா? எவ்வளவு பெரிய துரோகம் தெரியுமா? பரிசுத்தாவியை குறித்து நீ சொல்லாம இருக்கிறது மகா பெரிய பாவம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால்தான் அவன் கேட்கிறான், நீங்கள் விசுவாசிகள் ஆன போது, ரொம்ப தெளிவா தேவ மனுஷன் கேட்கிறான், நீங்கள் விசுவாசிகள் ஆயிட்டீங்க, நம்ம நல்லது. விசுவாசிகள் ஆன போது பரிசுத்தாவை பெற்றிட்டீங்களா, பரிசுத்தாவை பெற்றிட்டீங்களான்னு சொல்லி கேட்ட போது தெளிவா ஜனங்கள் சொல்றாங்க, பரிசுத்தாவியை குறித்து நாங்க கேள்விப்பட்டதே இல்லையா, நாங்க கேள்விப்பட்டதே இல்லைன்னு சொல்றான் பாருங்க. என் அன்பின் தேவ ஜனமே, நீங்க அப்படி இருந்துடாதீங்க. கட்டாய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க, கட்டாய அந்நிய பாஷையை பெற்றுக்கொள்ளுங்க, நீங்க ரட்சிப்பின் பாதையை கண்டுகொள்ளுங்க, மூழ்கி ஞானஸ்நானத்தை எடுத்துக்கொள்ளுங்க. வேதம் சொல்கிறது, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் அவன் பிறவாவிட்டால் தேவ ராஜ்யத்தில் பிரவேசிக்கவே மாட்டான் என்று வேதம் சொல்கிறது. அப்படியானால் இந்த அபிஷேகம் வேண்டாம் வேண்டாம் என்று சொல்கிறோமே, இந்த அபிஷேகம் வேண்டாம் என்று சொன்னால் பரலோக ராஜ்யத்தை நம்ம இழக்க போறோம்னு அர்த்தம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் அன்பின் தேவஜனமே, நீங்க அப்படி இருந்துடாதீங்க. நீங்க வாஞ்சித்துடுங்க, நீங்க அந்த அபிஷேகத்தை பெற்றிடுங்க. ஆவியில நிறைந்து, அபிஷேகத்தில் நிறைந்து நீங்க ஜெபிக்கிற பொழுது நிச்சயமாகவே கர்த்தருடைய ஆவியான உங்களுக்கு பரிபூர்ண விடுதலை தர வல்லவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஆரம்ப நாட்களில் ஊழியம் செய்து கொண்டிருந்த போது
என்னுடைய சபையிலே 10 பேர் தான் இருந்தார்கள். 10 பேர் கூட இருந்திருக்க மாட்டாங்க, அதுக்கும் குறைவாக தான் இருந்தார்கள். நான் அடிக்கடி சொல்லுவேன், அந்த 10 பேர் வந்துடணும் சபைக்கு. அதில் யாராவது பலவீனமாக இருந்தீங்கன்னா வீட்டில் இருக்காதுங்க, நேர சபைக்கு போயிருங்க, சபைக்கு வந்துருங்கன்னு சொல்லிடுவேன். அதே போல தான் ஒரு நாள் ஒரு அம்மா ரொம்ப பலவீனமாயிட்டாங்க. 2 சகோதரிகள் இணைச்சிதாங்க, அவங்கள கூட்டிகிட்டு நேராக சபையில் கொண்டு ஒரு மூலையில் இருத்திட்டாங்க. பேசாமல் இருங்கம்மா, நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டாம் அப்படின்ட்டு. நாங்கள் ஆராதனை தொடங்கினோம். ஆராதனை தொடங்கி எல்லாரும் அபிஷேகத்தில் நிரம்பி ஜெபிக்கிறார்கள். அந்நிய பாஷையில் கைகளை தட்டி ஆர்ப்பரித்து அபிஷேகத்தில் ஆவியில் நிறைந்து தேவனை அப்படியே கலிகூர்ந்து நிற்கிறாங்க. அந்த அபிஷேக நிறைவில் நிற்கும் போது எல்லாரும் கைத்தட்டி தேவனை ஆராதிக்கிறாங்க. ஆராதனை முடிந்தது. முடிந்த உடனே எல்லாரும் கைத்தட்டல் நிறுத்திட்டாங்க. ஆனால் இன்னொரு கைத்தட்டு மட்டும் கேட்டுக்கிட்டே இருந்து நிறுத்தவே இல்லை. இன்னொரு கைத்தட்டு மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்குது, நிறுத்தவே இல்லை. யாருன்னு பார்த்தா அந்த பலவீனமாக இருந்தாங்க பாருங்க அந்த அம்மா கண்களை மூடி அப்படியே தன்னை மறந்து கைகளை தட்டி ஆர்ப்பரித்து துதிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. எங்களுக்கு ஆச்சரியமாச்சு. எப்படி அம்மா, எப்படி நீங்க முடியாம இருந்தவங்க தானே, பலவீனமா இருந்தவங்க தானே, இப்ப எப்படியாக நீங்க கைகளை தட்டி ஆர்ப்பரிக்கிறீங்கன்னு சொல்லி கேட்டபோது அவங்க சொன்ன ஒரு வார்த்தை எங்களை அப்படியே தூக்கி விட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்க சொன்ன ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னா, ஐயா, நீங்கள் ஆவியில் நிறைந்து அபிஷேகத்தில் நிறைந்து தேவனை மகிமைப்படுத்தும் போது எனக்குள்ளே ஒரு வல்லமை புறப்பட்டு வந்தது. எனக்குள்ளே ஒரு வல்லமை புறப்பட்டு வந்தது. என்னை அறியாமலே கைகளை தட்டும்படியாக வைத்தது, என்னை பலப்படுத்தினது, என்னை உற்சாகப்படுத்தினது. நான் கைகளை தட்டி ஆர்ப்பரித்தேன். ஆர்ப்பரித்து கொண்டு இருக்கிற வேளையில் என் பலவீனம் சுத்தமாக இயேசுவின் நாமத்தினாலே மாறிவிட்டது என்று சொன்னார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, நீங்கள் ஒருவேளை பலவீனமாக இருக்கலாம், சபைக்கு போக முடியாமல் இருக்கலாம், சபை பக்கத்தில் இருக்கலாம். ஒரு காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், எவ்வளவு பலவீனமாக இருந்தாலும் நீங்கள் சபையில் போய் பேசாமல் இருந்து ஸ்தோத்திரம் மாத்திரம் நீங்கள் சொல்லிக்கொண்டு வருவீர்கள். ஆனால் அங்கே நடக்கிற ஆராதனையின் அபிஷேகம் உங்கள் மேலே வரும்போது உங்கள் பலவீனத்தை மாற்றி புது பலன் அடைந்து நீங்கள் வெளியே வருவதற்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். புது பலன் அடைந்து நீங்கள் வெளியே வருவதற்கு கர்த்தரே உங்களுக்கு உதவி செய்வார். சபைக்கு போயிருவீங்களா? கட்டாயம் நீங்கள் சபைக்கு போயிருங்க. அங்க போய் தேவன் ஆராதனை செய்யுங்க. உங்கள் சரீர பலவீனத்தை முற்றிலுமாய் கர்த்தர் மாற்றுவார். அது மாத்திரமல்ல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அன்பான தேவச்சனமே, கடைசியாக அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 44வது வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் அங்கு சொல்லப்படுகிறது, பேதுரு இந்த வார்த்தைகளை பேசிக்கொண்டு இருக்கையில் வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்த யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது ஒரு கொர்நேலியு என்கிறதான தேவ மனுஷனுடைய வீட்டிலே நடக்கிறது. அங்கே எல்லா ஜனங்களையும் கொர்நேலியு கூட்டி வைத்துவிட்டு பேதுருங்கிற ஊழியக்காரனை வரவழைக்கிறான். அந்த பேதுருங்கிற ஊழியக்காரன் வந்து இப்போ தேவ பிரசங்கத்தை பண்ணுகிறான். அந்த பேதுருங்கிற ஊழியக்காரன் வந்து தேவ செய்தியை கொடுக்கிறான். அந்த தேவ செய்தியை எல்லா ஜனங்களும் கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். பேதுருவோடும் அநேகர் வந்திருக்கிறார்கள். அருமையான தேவ ஜனமே, அந்த செய்தியை கேட்டுக்கொண்டே இருந்தாங்க பாருங்க. அவன் பிரசங்கம் பண்ண அந்த தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவர் மேலையும் பரிசுத்தாவின் வல்லமை அப்படியே இறங்கிட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இறங்கினது மட்டுமல்ல, அவர்கள் பல பல பாஷைகளை பேசினார்களா. இதை பார்த்துட்டு இருந்ததான பேதுருவோடு வந்தவங்க அத்தனை பேரும் பிரமிச்சு போனாங்க. அதிசயமா, இது என்ன அதிசயம், இது எப்படி நடக்கிறது? அவங்களுக்கெல்லாம் ஆச்சரியமாய் போச்சு. ஒரு ஆச்சரியமானது, எப்படி இவர்களுக்கு இந்த அபிஷேகம் கிடைத்தது, எப்படி இவர்கள் நம்மை போல பரிசுத்தான அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார்களே என்கிற ஒரு ஆச்சரியம் பேதுருவோடு கூட வந்ததான தேவ பிள்ளைகளுக்கு உண்டாயிற்று பாருங்க. உடனே அவர்கள் செய்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? பேதுருவிடத்தில் சொல்கிறார்கள், ஐயா, நம்மை போல அபிஷேகத்தை பெற்ற இவர்கள் ஞானஸ்நானம் பெறாதபடி எவனாகிலும் தண்ணீரை விலக்கலாமா என்று சொல்லி அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும்படியா கேட்டுக்கொண்டாங்க. பார்த்தீங்களா? சில நாள் தங்கியிருந்து ஞானஸ்நானம் கொடுத்துட்டு போவோம் ஐயா, கொடுத்துட்டு போங்கன்னு சொல்லி கேட்டாங்களே. அதுதான் உணர்வடைகிற தன்மை.
ஒரு அபிஷேகம் ஒரு மனுஷனுக்குள்ள வருமானால் அது அவனுக்குள்ளே உணர்வடைய செய்யும். எதை செய்யக்கூடாது, எதை செய்யணும் என்பதனை சரியான வழியிலே போதித்து வழி நடத்துறவர் தான் இந்த அபிஷேகநாதர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த அபிஷேகம் வேண்டாம் என்று சொல்லுவோமானால், இந்த ஞானஸ்நானமும் வேண்டாம் என்று சொல்லுவோமானால், எவ்வளவுதான் நம்ம பிரயாசப்பட்டிருந்தாலும், எவ்வளவுதான் போராடி ஜெபித்தாலும் தேவராஜ்யத்தை இழந்து விடக்கூடாது. தேவ பிள்ளையே, வேதம் தெளிவாகவே சொல்கிறது, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் அவன் பிறக்காவிட்டால் தேவராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவ பிள்ளையே, உங்க வாழ்க்கையில் அபிஷேகம் இல்லாமல் நீங்கள் இருக்கலாம், ஆனால் நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், அல்லது அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாக இருக்கலாம், செபிக்க முடியாதவர்களாக இருக்கலாம். தேவப்பிள்ளை, ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், அபிஷேகம் இல்லாதவர்கள் தேவ சமூகத்திலே அந்த அபிஷேகத்தை கேட்டு வாங்கி கொள்ளுங்கள். அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே நேரத்திலே அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், நீங்கள் தயவு செய்து சொல்லுகிறேன், வீட்டிலே மௌனமாய் ஜபிக்காதீங்க. ஆவில நிறைந்து, அபிஷேகத்தில் நிறைந்து, அந்நிய பாஷை நிறைந்து நீங்கள் ஜபிக்க பழகுங்கள். சபையிலும் எழும்பி பிரகாசிங்கள், கைகளை தட்டி ஆர்ப்பரித்து தேவனை மகிமைப்படுத்துங்கள். மீதி உள்ள எல்லா காரியம் உங்களுக்கு ஜெயமாய் முடியும். அதே நேரத்தில் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ பிள்ளைகள் கட்டாய மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்து கர்த்தருடைய பந்தில கலந்து கொண்டு தேவனுக்கு பிரியமாய் வாழ்கிற வாழ்க்கையில் தொடர்ந்து வருவீர்கள். ஆனால் அதே சபையில் நிலைத்திருந்து கனி கொடுக்கிற பிள்ளைகளா நீங்க மாறிவிடுவீங்க தேவ பிள்ளைங்க. ஆகினால்தான் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், நீ புது பலனை அடையும்படியாக விரும்புகிறார். நீங்களும் நானும் புது பலனை அடையும்படியாக விரும்புகிறார். அந்த புது பலனை தருகிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். அந்த ஆவியானவர் இன்றைக்கு வேண்டும் என்று சொல்லி வாஞ்சிக்கிறவர்கள் இருக்கிற இடத்திலே கண்களை மூடி, ஆண்டவரே எனக்கும் அந்த அபிஷேகத்தை தாரும், எனக்கும் அந்த வல்லமை புறப்பட்டு வரட்டும், என் பலவீனம் நீங்கட்டும், என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த சோர்வின் நிலைமையெல்லாம் மாறட்டும், உற்சாகத்தின் ஆவி எனக்கு தாரும் என்று சொல்லி கேட்க விரும்புவீர்களானால் இருக்கிற இடத்திலே கண்களை மூடி கர்த்தருடைய சமத்தில் கேட்போமா? கபல சந்தர தூரபதில சதர கந்தரிக லபரபா. ஒரு மகிமையின் அபிஷேகமே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அபிஷேகநாதரே, இப்பொழுதே இந்த நிமிஷத்தில் யார் யாரெல்லாம் உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே எனக்கு அந்த அபிஷேகம் வேண்டும் ஆண்டவரே, நானும் இந்த அபிஷேகத்தில் நிரம்பி செபிக்கிறவனாய் மாற வேண்டும் ஆண்டவரே, பல நாட்களை நான் வாஞ்சித்து கொண்டு இருக்கிறேன், எனக்கு அந்த அபிஷேகத்தை தாரும் என்று யாரெல்லாம் கேட்கிறார்களோ இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே அந்த அபிஷேகத்தின் வல்லமை அவர்கள் மேலே பாயும்படியா செபிக்கிறோம் ஆண்டவரே. அதே நேரத்தில் ஆண்டவரே, எனக்குள்ள அபிஷேகம் இருந்தும் நான் வீட்டுக்குள்ளே ஜெபிக்க முடியாதவளாய், வீட்டுக்குள்ளே தனிமையில் இருந்து போராடி ஜெபிக்க முடியாதவளாய் காணப்படுகிறேன் என்று சொல்லி கவலையோடும் பாரத்தோடும் வேதனையோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இன்றைக்கு அந்த தடை உடைக்கப்படும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா. இப்பொழுது தெய்வீக வல்லமை இறங்கட்டும், ஒரு அபிஷேகத்தின் வல்லமை இறங்கட்டும், ஒரு சுகம் அளிக்கிற வல்லமை இறங்கட்டும், ஒரு அற்புதத்தின் வல்லமை இறங்கட்டும். அந்த அபிஷேகமே ஒரு உற்சாகத்தின் ஆவியை கொடுக்கட்டும், சோர்வின் ஆவியை இயேசுவின் நாமத்தில் நீங்கட்டும். கர்த்தர் இப்பொழுது தம்முடைய வல்லமை வெளிப்படுத்தி உங்களை ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கலங்காத தேவ பிள்ளையே, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். அந்த தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென்.